அவர் வயதையொற்றிய பையன்கள் படித்துக்கொண்டு தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கையில் குஷன் சற்றால்கர் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதிலும் மற்றவர்களை அடிப்பதிலும் பிஸியாக இருந்தார். சண்டையில இறங்குறதுனா அப்படி ஒரு ஜாலியா இருக்கும். ஒருத்தரை அடிக்கிறது அப்படி ஒரு உற்சாகமான விஷயமா இருக்கும். நான் என் பலத்தையும் சக்தியையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயன்படுத்துற மாதிரி இருந்தது. நான் ஒருத்தரை வீழ்த்துறேன்னா சந்தோஷமா இருக்கும். அந்த சமயத்துல அது ரொம்ப நல்லா இருந்தது. குஷன் மகாராஷ்டிரா அகமது நகரை சேர்ந்த ஒரு மரியாதைக்குரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை வெகு தூரம் உள்ள ஜபல்பூரில் பணிபுரிய வேண்டியிருந்ததால் குஷனை கண்காணிக்க யாருமே இல்லை. அவருடைய தாயாரும் இல்லை. நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன். ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் வெளியில சுத்துவேன். நான் புகையில போட ஆரம்பிச்சேன். அப்புறம் குடிக்கவும் ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல நான் வீட்டுக்கு தாமதமா போவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறதையே கூட நிறுத்திட்டேன். நான் கிளப்லயே தூங்கிடுவேன், இல்ல யாராவது நண்பர்கள் வீட்டுல தூங்குவேன். இந்த சமயத்தில் அவருடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவனான அருண் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளானார். தனது அன்பான நண்பனை துரதிர்ஷ்டவசமான விபத்தில் இழந்து விட்டார். அதற்கு அவருடைய அஜாக்கிரதை தான் காரணம் என்று அவர் நினைத்தார். எனக்கு அருணோட நிலைமைய பார்த்ததும் இவன் சீக்கிரம் பைத்தியம் ஆயிடுவான்னு எனக்கு தோணுச்சு. நான் ஏதாவது செய்யணும், அவனை அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு ரொம்ப திடமா உணர்ந்தேன். அதனால அது என் மனசுல ஒரு பெரிய பாரமாவே இருந்தது. அப்பொழுதுதான் குஷன் ஒரு கிறிஸ்துவ போதகர் அகமது நகர் வரவிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டார். இந்த மாதிரி பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்து கொண்ட பிறகு மக்கள் குணங்கள் என்று அவர் பெற்றோர் கூறி கேள்விப்பட்டிருக்கிறார். ஆகையால் குஷன் அருணிடம் ஒரு மாற்றத்தை காண முடியும் என்ற நம்பிக்கையில் அவரை அந்த கூட்டத்திற்கு அழைத்து சென்றார். இதனால் தனது வாழ்க்கையை நிரந்தரமாக மாறிப்போகும் என்று குஷன் சிறிதும் நினைக்கவில்லை. சகோதரர் ஜோஷுவா டேனியல் அவருடைய போதனைய சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் தனிப்பட்ட பாவங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்குதான் முதலா நான் ஒரு பாவிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சுயமா பல பாவங்களை பண்ணியிருக்கேன். நான் ஒரு கிறிஸ்துவங்கிறதுனால மோட்சத்துல எனக்கு ஒரு இடம் பதிவாயிருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்படிதான் நம்பிக்கிட்டும் இருந்தேன். ஆனா அன்னைக்குதான் முதல் முறையா நான் ஒரு பாவிங்கிறத உணர்ந்தேன். இயேசு என்னோட பாவங்களுக்காக உயிர் நீத்தி இருக்காரு. அதனால நான் அவங்க கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். போதகரின் போதனைகள் குஷனை அதிரி செய்தது. அவரை மிகவும் பாதித்தது. அவர் மனதளவில் குற்றங்களை உணர்ந்து உடனடியாக அவரது பாவங்களை இயேசுவிடம் ஒத்துக்கொண்டார். அப்பொழுதிலிருந்து குஷன் பிரார்த்தனை குழுவின் ஒரு அங்கமாகிவிட்டார். அவர்கள் சுவிசேஷ வாசகங்களை ஜெபிப்பதிலும் பிரார்த்தனை செய்வதிலும் நேரத்தை செலவிட்டனர். ஒரு நாள் ஒரு பிரார்த்தனை சமயத்தின் போது குஷன் இயேசு அங்கிருப்பதை உணர்ந்தார். நான் சத்தமான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு என் மனசுக்குள்ள ஒரு புது உற்சாகம் நுழையறத நான் உணர்ந்தேன். இந்த சந்தோஷம் என் மனசை நிரப்பிச்சு. நான் லேசா உணர்ந்தேன். என் மனசுல எந்த அளவுக்கு அமைதி இருந்ததுன்னா இயேசு என்னை ஏத்துக்கிட்டாருங்கிறத என்னால உணர முடிஞ்சது. இதற்கிடையில் அருணிடமும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. குஷனும் ஒரு புதிய முன்னேற்றத்தை கண்டார். அவன் குற்ற உணர்விலேருந்து வெளியே வந்தான். அவனுக்குள்ள ஒரு ஊக்கமும் நம்பிக்கையும் ஏற்பட்டது. அவன் தானாவே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்து அவன் எல்லாவற்றுக்காகவும் அவன் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைக்காகவும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சான். இயேசுதான் வெற்றியை நோக்கி அவனை வழி நடத்துறாருங்கிறத உணர்ந்துட்டான். குஷன் தனது படிப்பை தொடர்ந்து பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்தார். இதற்கிடையில் அவர் விசுவாசத்திலும் வளர்ந்தார். தேவாலயத்திற்கு சென்று புனித சுவிசேஷத்தை படித்ததில் அவர் பெற்றோரிடம் மன்னிப்பு கோர வேண்டியது அவசியம் என்று புரிந்து கொண்டார். கவி சேவு வாசகங்கள்ல இருந்து நான் எங்க அப்பா அம்மாவை அவமதிச்சிட்டேன்னு எனக்கு தெரிய வந்தது. அதனால நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அவருடைய வாழ்க்கையை இயேசுவிடம் அர்ப்பணித்ததும் அவரது முழு வாழ்க்கையுமே மாறிவிட்டது. அவர் தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட முடிந்தது. நான் உபவாசம் இருந்து பிரார்த்தனை செஞ்சப்போ இயேசு கிட்ட எனக்கு பலத்தை கொடுக்கும்படி கேட்டேன். அப்புறம் ஒரேடியா எல்லாம் நின்னுடுச்சு. குடிப்பழக்கம் நின்னுடுச்சு, புகையில, பான் போடுறது, சிகரெட் எல்லாமே நின்னுடுச்சு. கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்துட்டாரு. குஷன் தன் கடந்த காலத்தை புதைத்துவிட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளாக அவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அடிபணிந்து வாழ்ந்து வருகிறார். தற்சமயம் அவர் புனேவில் உள்ள யூனியன் பிப்ளிக்கல் செமினரியில் பணியாற்றுகிறார். அவர் நிர்மலாவை மணந்து கொண்டார். அவருக்கு 2 குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய இளைஞர்கள்
அவர் காலத்தில் இருப்பதை விட அதிக சவால்களை எதிர்கொள்வதாக கருதுகிறார். இருந்தாலும் இயேசுவின் உதவியால் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுப்பது சாத்தியம்தான். ஒரு வழி இருக்கு, அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. நானே அதை சுயமா அனுபவிச்சிருக்கேன். இயேசுவோட பலம் எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கும். அவங்க இயேசு கிட்ட வந்து இயேசுவை ஏத்துக்கிட்டு பாவங்களை ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நிச்சயமா இயேசுவின் சக்தியையும் விடுதலையும் அவங்க வாழ்க்கையில கிடைக்கும்.